ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஜாலியாக ஹாப்பியாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 2 days vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் வறுவல், அவல் பாயாசம், இந்த ரெசிபீஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் லிப் கேர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். இது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் 2 கோழி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த 2 கோழியுமே எங்கள் ஃபாதர் இன் லா தான் வாங்கிட்டு வந்தார். பட் 2மே எங்களுக்கு கிடையாது. ஒன்று வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இன்னொருத்தருது, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த கோழியில் பிளாக் கலர் கோழி வந்து எங்களோட இது, நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டோம். வேறு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அந்த கோழியை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அத்தை தான் வந்து உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோழியில் எங்கள் ஃபாதர் இன் லா வந்து எல்லாமே வந்து வறுவல் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நான் தான் வந்து எனக்கு குழம்பு கொஞ்சமாக வேணும் சாதத்துக்காக அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். சரின்ட்டு எங்கள் அத்தை வந்து 2மே பிரித்து, எலும்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பிரித்து குழம்புக்காக, வறுவலுக்கு தேவையானதெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஃபாதர் இன் லா வந்து எனக்கு விறகெல்லாம் போட்டு அடுப்பில் வந்து எனக்கு வறுவல் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டிருந்தார். சரின்ட்டு அத்தை வந்து வறுவல் பண்ணாங்க. நான் வந்து கேஸில் குக்கரில் குழம்பு பண்ணி விட்டுட்டேன். ஸோ குழம்புக்காக தான் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குழம்புக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கோழி கட் பண்ணும்போது இதில் கொழுப்பு வந்து நிறைய இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து கட் பண்ணி கொடுத்தவர், இதை க்ளீன் பண்ணாங்கல்ல, அவர் வந்து சொல்லிட்டு போனார். இந்த பிளேட்டில் எல்லோ கலரில் இருக்குல்ல, அது எல்லாம் தான் கொழுப்பு. பட் என்னோடய ஃபீலிங் வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருந்ததுனால நிறைய வந்து சாப்பிட முடியல, திகட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த ரெசிபி வந்து செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலேயே இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு முறையும் நாட்டுக்கோழி வந்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் அத்தைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் ஆயில் விட்டு கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு, அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அத்தை வீட்டுக்கு வந்ததுனால ட்ரைபேட் வந்து இன்னொன்று எடுத்துகிட்டு வர்றது மறந்துட்டேன். அதனால் க்ளோஸ்அப்பாக வந்து எதுவுமே நான் அந்தளவுக்கு காமிக்க முடியல, அதுக்காக சாரி. ஸோ லாங் ஷாட்டில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்ஸ் ஓவரில் நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி கோழியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து நாட்டுக்கோழியை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாட்டுக்கோழியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு முறை அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு முறை வாஷ் பண்ணி, திரும்பவும் அதை கழுவி கீழே ஊற்றிட்டு இன்னொரு முறையும் வாஷ் பண்ணிவிட்டேன். 3 டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உப்பு மஞ்சத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலே இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தண்ணி விட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை நல்லா சுருண்டு வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு, அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும், அந்த மிளகாய்த்தூளோட ஸ்மெல். அதுக்கப்புறம் அந்த குக்கரில் தண்ணி வந்து நிறையவே விட்டுக்கணும். ஏன்னா அந்த நாட்டுக்கோழி அப்படின்றதுனால அது வந்து வேகவே வேகாது சுத்தமாக. அதனால் அது நிறைய விசில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் மேலேயே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், வெந்துடுச்சா அப்படின்ட்டு. வேகவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு தான் அத்தை வந்து கூப்பிட்டேன் நான். இந்த மாதிரி தண்ணி விடுங்க, எவ்வளோ விடணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு வந்து கூப்பிட்டு அவங்க தான் வந்து தண்ணி வந்து செக் பண்ணாங்க. அதில் சிக்கன் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நான் தண்ணி வந்து 1 லிட்டர் மேலேயே விட்டுருப்பேன். தண்ணி விட்டதும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் மேலேயே நாங்கள் வந்து வச்சு எடுத்துருப்போம். முதல்ல வந்து 6 விசில் வச்சோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேகவே இல்லை. நீங்கள் ஒரே டைமில் ஒரு 12 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பாக இருந்தால். நார்மல் சிக்கனாக இருந்தால் நீங்கள் நார்மலாக எவ்வளோ வைப்பீங்களோ அவ்வளோ வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வறுவல் வந்து அத்தை செஞ்சுருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு கரம் மசாலா எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க. அப்புறம் டைரெக்டாக சிக்கனை எடுத்து போட்டுற வேண்டியது தான். அதுலேருந்து தண்ணி விட்டு வர வரையும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா வெந்து வர வரையும் அப்படியே நம்ம கொதிக்கணும். தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி வந்து இடையில வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சீக்கிரம் வெந்து வரணும் அப்படின்றதுனால அந்த தேங்காயோட ஓடு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் போட்டு விட்டாங்க. இப்போ குழம்பு வந்து விசில் ஆவி அடங்கிடுச்சு. இதை வந்து பார்த்தா இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு அந்த குழம்பு எந்த அளவுக்கு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம்.
இந்த சிக்கன் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ரைஸுக்கு தான் பிசைஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் இந்த வறுவல் வந்து தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக தனியாக. அதில் பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு வந்து ஆயிலாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆயில் வந்து குழம்புலையும் இருந்துச்சா, அதை வந்து ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள்லேருந்து கண்டினியூ ஆகுது. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா, அது எதுக்கு அப்படின்னா, முன்னாடி நாள் வந்து நான் சிக்கன் சாப்பிட்டேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஹீட் பாடி, அதனால் அடுத்த நாள் வந்து மோர் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டேன். அதனால் முன்னாடி நாள் நைட்டே வந்து சாதம் வடித்து தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அதே சாதத்தில் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு சாப்பிட்டேன். ஸோ இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் நிறைய வைரல் ஆகிட்டுருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. அதை வந்து நம்ம விட்டுட்டு அடுத்து ஜென்ரேஷனில் இட்லி, சப்பாத்தி, பீஸா, பர்கர் அப்படின்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இந்த பழைய சோறில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. குடல் பிரச்சனை நோய்கள், அல்சர், இன்டைஜஸ்ட் ப்ராப்ளம், பாடி ஹீட் ஆகுது, இது எல்லாமே இது வந்து தடுக்கும். ஸோ அதனால் இந்த பழைய சோத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வந்து ரீசெண்ட் டேஸாக தான் நான் வந்து வீடியோ வந்து பார்த்துருந்தேன். சரி நம்மளும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் முன்னாடி நாள் நைட் வந்து சாதம் வடித்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றியும் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதில் தயிர், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உண்மையாலுமே வேறு லெவல். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப் கேர் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி ஹனி அது கூட சுகர் வந்து பவுட்ரு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிப்பில் வந்து நல்லா ஸ்க்ரப் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பாயாசம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து அவல் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி வந்து நிறைய விடணும். நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல அந்த அளவுக்கு தண்ணி வந்து பத்தலை. நான் அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சரி போகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணேன். அதனால் நான் காமிச்சிருக்கிறத விட நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சு விட்டுட்டு நான் வீட்டோட பேக் சைடு வந்து போயிட்டேன். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு அங்கே தான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆடுலாம் வந்து நான் வளர்த்து விட்ட செடிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். நான் க்ளோஸ்அப்பாக வீடியோ எடுத்துகிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்கேன். அது வந்து போயிட்டே இருக்குது. சரி ஓகே நம்ம செடிகளுக்கு தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பைப் எடுத்து தண்ணி தான் விட்டுட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த் பிஃபோராக தான் எங்கள் வீட்டு பேக் சைடு கார்டன் ஃபுல்லாமே ஒருத்தவங்களை வர வச்சு க்ளீன் பண்ணி விட்டோம் சுத்தமாக. இப்போ திரும்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் அந்தளவுக்கு பண்ணுறதே கிடையாது, சுத்தமாகவே பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துடுச்சு. முன்னாடி வரைக்கும் இதை வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது நடந்ததுக்கப்புறம் கார்டன் வரதே விட்டுட்டேன். இப்போ வெயில் சீசன் அப்படின்றதுனால சரி செடிகளுக்கு தண்ணி விடல அப்படின்னா சுத்தமாக செடி எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு திரும்ப வந்திருக்கேன். ஸோ அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, செடிகளுக்கு எல்லாமே நான் தண்ணி வந்து பைப்பில் விடாமல் குடத்தில் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வேலை. அப்படின்னா குயிக்காக வேலை வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சு. பைப்பில் விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஸ்லோவாக வருதா, டைம் வந்து நிறைய எடுக்குது அப்படின்ட்டு குடத்தில் பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஊற்றும் போது தண்ணி விடுவோம்ல, அந்த தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் தெரித்து என் நெகத்தில் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா கால் கட்டை விரலில் இருக்கிற நெகத்தையே வந்து வேரோடு எடுத்துட்டு திரும்ப அது வளர்ந்து வந்துச்சு. அந்த மாதிரி வந்து நடந்துச்சா, அதுக்கப்புறம் தான் கார்டன் வரதே சுத்தமாக விட்டுட்டேன். சரி இப்போது குடத்தில் ஊற்றாமல் தண்ணி பைப்பில் வந்து ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் வரல அந்தளவுக்கு. இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு கால் கட்டை விரலில் நகம் வந்து அழுத்திட்டு இருக்கும். ஸோ அப்போது வந்து சைடில் இருக்குல்ல 2 பக்கம் நகத்தோட சைடில், அந்த சைடில் பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்துட்டே வரும். அதை வந்து சேஃப்டி பின்னால் எடுத்தேன்னா அது அப்படியே செப்டிக் ஆகிடுச்சு. அதனால தான் வேரோட அந்த நகத்தை வந்து நான் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போவும் அழுக்கு சேர தான் சேருது. பட் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம ப்ரஷ் பண்ணுவோம்ல பற்களில், அந்த ப்ரஷ்ஷில் வந்து என் நகங்களை டெய்லி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நகத்தில் பிரச்சனை வர்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் மாடிக்கு வந்துட்டேன். மாடியில் வந்து துணியெல்லாம் காய் போட்டுட்ருந்தேன். அதை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 o'clock இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ஜவ்வரிசி வந்து சிம்மில் வச்சுருந்தோம்ல, அதை வந்து அடிக்கடி வந்து நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ பாயாசத்துக்காக வச்சுருக்கோம்ல, அதை தான் அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதை அடிக்கடி கிண்டிகிட்டே வந்து இன்னொரு பக்கம் இந்த வேலையெல்லாம் கூட நான் முடிச்சுட்டு வந்துட்டுருந்தேன்.
மாடிக்கு வந்தாலே எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் வரும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல, சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா எனக்கு வந்து மாடியில் வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த இயற்கை வெயில், ஈவினிங் டைம் வெயில் அடிக்கிறதுல அதெல்லாம், இயற்கை காற்று, செடிகள்லாம் பார்த்துட்டு, அப்புறம் புறா சத்தம், குருவி சத்தம் இதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே அந்த ஈவினிங் டைம் வந்து சூப்பராக போகும். அதை வந்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போலயே இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் வெயில், அதுக்கப்புறம் மார்னிங் டைம் வெயிலில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் ஒரு 4 o'clock ஆகிடுச்சில்ல, அதனால் கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வெயிலெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே ரசித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ துணிகள்லாம் எடுத்துகிட்டு நான் 1/2 hour வரைக்கும்லாம் இல்லை, ஒரு 10 minutes இருந்தேன், அவ்வளோதான், திரும்ப வந்துட்டேன். மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாடியில் தான் நாங்கள் வந்து ஈவினிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாகவுமே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்து ஏசிலாம் இல்லை. அதனால் சம்மர் சீசனில் கண்டிப்பாக மாடியில் தான் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா போதும் அங்கே போயிடுவோம். ஜாலியாக சூப்பராக இருக்கும் அங்கே. ஸோ நிறைய டைம் நிலா சோறுலாம் கூட சாப்பிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ஸ்வீட் மெமரி தான் எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா மாடியில் எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீலிங் வரும். ஸோ அம்மாவை வந்து நைட் ஆச்சு அப்படின்னா சாதம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிடுவோம். கையில் உருண்டை பிடிச்சி இப்போ கூட எங்களுக்கு கொடுப்பாங்க. அம்மானாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கு வந்து பால் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் பால் காய்ச்சி அதில் தேவையான அளவுக்கு பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் இதை மட்டும் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஜவ்வரிசி வெந்து வந்ததும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணும்னாலும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் பாயாசமாவை கூட நம்ம செய்யலாம், தண்ணி இல்லாமல் பால்லேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து தண்ணியில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகரும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த அவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து ஆட் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த அவல் வந்து தண்ணியில் கரைஞ்சி போயிடும். அதனால் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போட்டு கீழே முந்திரி, பாதாம், அப்புறம் திராட்சை எல்லாமே போட்டு தாளிப்பு அதில் கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு கொடுத்ததை வந்து நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.